2 பருப்பு வடை இருந்ததுன்னா லஞ்சுக்கு சூப்பரா ஒரு புளிக்குழம்பு பண்ணிடலாங்க. ஒரு சின்ன எலுமிச்சப்பழ அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம். புளி புதுசா இருந்ததுன்னா கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்க கடலெண்ணெய் இல்லைன்னா சன்ஃபிளவர் ஆயில் கூட எடுத்துக்கலாம். கொஞ்சம் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம் தாளிச்சிட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் தாராளமா சேர்த்திக்கோங்க. இப்ப இது கூட நான் கொஞ்சம் சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் வெட்டி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் டீஸ்பூன்ல 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இந்த எண்ணெயில வதக்கினதுக்கு அப்புறமா புளி கரைச்சி வச்சிருக்கேன். கொஞ்சம் நிறைய தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். அதாவது மொத்தம் 4ல இருந்து ஒரு 5 டம்ளர் தண்ணி வேணும். இது கூட அதே ஸ்பூன்ல 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பும் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். மீடியம் ஃபிளேம்ல வச்சுக்கோங்க. அப்பதான் மிளகாய்த்தூள் மல்லித்தூளோட பச்சை வாசம் போகும். இப்ப நான் எடுத்து வச்சிருந்த பருப்பு வடையை நல்லா உதுத்து விட்டுக்கிறேன் கையிலேயே. நீங்க இன்னொன்னு கூட எடுத்துக்கலாம், 3 வடை கூட எடுத்துக்கலாம். இப்போ அந்த வடையை இதோட சேர்த்துறேன். சேர்த்துட்டு மீடியம் ஃபிளேம்ல கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கோங்க. இது ஆற ஆற இன்னும் கெட்டி ஆகுங்க. அதனால ஒரு அளவுக்கு தனியாவே இருக்கட்டும். அவ்வளவுதாங்க, குழம்பு ரெடி ஆயிருச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரும்பு சக்கரை இல்லைன்னா வெல்லம் சேர்த்துக்கோங்க. கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், குழம்பு ரெடி ஆயிருச்சு. சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க.